பிறர் நமக்கு தீங்கு செய்யுங்கள் அதை பொருட்படுத்தாதிருத்தலே சிறந்த நெறி அல்லவா. பல பேர் நமக்கு கெட்டது செய்யறாங்க, அவங்க கெட்டது செய்யறத நம்ம பொருட்படுத்தாம கண்டுக்காம விட்டுட்டு போறதே சிறந்தது அல்லவா, அதுதானே சரியான வழியா அப்படின்னு கேட்கிறாங்க. பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆம். என்னது? ஆம். உங்க யாருக்கு யாரு தொந்தரவு கொடுத்தாலும் அவங்ககிட்ட இருந்து சரி விடு, அவங்களுக்கு அவ்வளவுதான் புத்தி, அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு, அவன் 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 ஏதோ பண்றான், நமக்கு அதுக்கும் ஒதுங்கி இருக்கிறது, அவங்கள விலக்கி வச்சுக்கிறதா நமக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். பிறர் நமக்கு தீங்கு செய்யணும் அதை நாம் பொருட்படுத்தாது இருப்பதால் விக்ஷேபமின்றி அமைதியாக இருக்கலாம். ஒருத்தங்க நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்றாங்கன்னா அதை ரொம்ப உள்ள எடுத்துக்கிட்டு பொருட்படுத்த அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டு அதை ரொம்ப திங்க் பண்ணி அதை ரொம்ப ஆஹா ஓ இது எப்படி ஆச்சு பூச்சுன்னு எல்லாம் போயிட்டு இல்லாம அதை அச்சான்னு அப்படி ஓரம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இல்ல அதுக்கு டூ மச் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அது டூ மச் அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. தீவினை அப்போது அதை செய்பவனை அவனது மனதில் இருந்து மட்டும் சும்மா விடாது, மகான்கள் மீதும் கூட சில சமயம் துஷ்பிரயோகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நெகட்டிவ் மைண்ட் அவங்களுடைய மைண்டை சும்மா விடாது அப்படிங்கிறார். வென் யூ ஆர் அப்ரோச் எனிபடி டு நெகட்டிவா மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற, துக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிற, கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த மனசே உனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பி திருப்பி அந்த பேட்டர்ன் உன்னை நிம்மதியாவே இருக்க விடாது அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தன் நமக்கு செய்யறான்னா அடைச்சி போன்னு ஒதுங்கிடணும், அவனை மன்னிச்சிடணும், இது என்னமோ பண்ணிட்டு போறான்னு ஒதுங்கிட்டு போனா நமக்கு நிம்மதின்றார். நீ அவனை நான் என்ன பண்றேன் பாருன்னு நினைச்சேன்னா உனக்கும் துக்கம் வர ஆரம்பிச்சிடும், கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும்ன்றார். அவன் மைண்ட் அப்படி இருக்கிறதுனால அதுவே அவனுக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அதை பத்தி நீ ஒன்றும் பண்ணாத. பல நேரத்துல பல மகான்களுக்கே இந்த மாதிரி பல பேர் துக்கத்தை கொடுத்துருக்காங்கிறார். அவங்க பாட்டுக்கு செவனேன்னு இருப்பாங்க. ஏன் ரமண மகரிஷிக்கே அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கன்னா அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்க விளையாடுற பசங்க வேலை மற்றவங்க எல்லாம் எவ்வளவோ தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அவர் மேல சகதியை எடுத்து அடிச்சிருக்காங்க, மலத்தை எடுத்து ஊத்திருக்காங்க, பல அவரை கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. அவர் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தா கூட உலகம் சும்மா விடுமானா விடாது. அவங்க ஏதோ பண்ணி அந்த மாதிரி நிறைய பேருக்கு எவ்வளவோ மகான்களுக்கு இந்த மனிதர்கள் முட்டாள்தனமா பல தொந்தரவுகளை கொடுத்துருக்காங்க. தொந்தரவு கொடுக்கறது அவனுடைய புத்தி, அவனை மன்னிக்கிறது மகான்களுடைய புத்தி, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றார். தாருகாவனத்திலே தவம் இருந்தவர்கள் சிவபெருமானையே ஒரு கை பார்க்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் முற்றிலும் தோல்வியுற்று தெய்வ சக்தி அனைத்தையும் மீறியது என்று உணர்ந்து அகந்தை ஒடுங்கி ஈசனை சரணாகதி ஆயினர். இந்த புராண கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். முனிவர்கள் சிவபெருமானோட தாம் சக்தி வாய்ந்தவர்கள் என்ன, அப்புறம் சிவபெருமானே ஒரு முனிவரா அது ஒரு பெரிய ஒரு லீலையை புரிந்திருக்கிறார். அதனால நமக்கு லைஃப்ல யாரு எந்த ஒரு தவறுதல் நமக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாங்கனாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்க முயற்சி பண்ணுங்க. அவங்கள ரொம்ப யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் திருப்பி திருப்பி துக்கம் வரும். கரெக்டுங்க சாமி, ஆனா அவங்க எப்பயும் நம்ம கூடவே இருக்கிறாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னா, கூடவே துன்பத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த துன்பம் பாதிக்கத்தான் செய்யும். அதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு என்ன பண்றது, என் பிராரத்தம் இப்படித்தான் இருக்குன்னு நம்ம அதுலயும் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண வேண்டியதுதான். பல பேருக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் பெரிய துக்கமா இருக்கும், சுத்தி இருக்கிறவங்க தான் பெரிய துக்கம். அவங்கள விட்டும் ஒதுங்க முடியாது. அவங்கள ஒதுங்கினாலும் பிரச்சனை, ஒதுங்காம நம்ம தனியா இருந்தாலும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு, என்ன பண்றது. ஆன்மீகத்துக்கு தான் வரணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில உள்ள போய் நம்மளை மெச்சூர் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் எதற்கும் அசர மாட்டேன்ட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளை மெச்சூர் பண்ணிட்டோம்னா அடிக்கிறியா அடி, திட்டுறியா திட்டு, எல்லாத்துலயும் நெளிவு சுழிவோட வெளியே வந்துடும். அவனை போய் அவன் ஏன் அப்படி பண்றான், அவனை ஏன் அப்படி பண்றான்னு கேள்வி கேட்டேன்னு அவன் தான் முட்டாள்தனமா பண்றான். அவனுக்கு புத்தி இருந்தா அப்படி பண்ணுவானா, ஒருத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுப்பானா? அவனுக்கு அறிவு இல்லை, அறியாமையில பண்றான். அவனை மாதிரியே நானும் போய் என்ன பண்றேன்னு பாருன்னா அப்புறம் அவனுக்கும் அறிவில்லை நமக்கும் அறிவில்லைன்னு ஆயிடும்.
யாருக்கு அதிக மெச்சூரிட்டி இருக்கோ அவங்க தான் பொறுப்பா நடந்து போகணுங்கிறது எழுதப்படாத விதியா போயிடுச்சு. நல்லது.